ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரலைஃப் தமிழ். மனிதர்கள் நலமுடன் பிரச்சனைகளின்றி வாழ உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட உடல் நலத்தை பாதுகாக்க டிராகன் பழத்தில் ஏராளமான நன்மைகள் கிடைக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைய காலத்தில் பெரும்பாலான மக்கள் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். உலக மக்கள் தொகையில் 40% மக்கள் கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. உடல்ல உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதில் டிராகன் பழம் முக்கிய பங்கு வகிக்குது. டிராகன் பழ விதைகள்ல பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் ஒமேகா 3 ஒமேகா 6 கொழுப்புகள் உள்ளன. இது உடல்ல உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவுது. மேலும் அபாயகரமான கொழுப்புகளை உடல்ல சேர விடாமலும் பாதுகாக்குது. சருமத்தில் ஏற்படுற பலவித பிரச்சனைகளுக்குமே டிராகன் பழம் ஒரு அற்புதமான மருந்து. அவ்வப்போது டிராகன் பழம் சாப்பிட்டு வரவங்களுக்கு இளம் வயதிலேயே ஏற்படுற தோல் சுருக்கம் மறையும். மேலும் அதிக வெயில்னால ஏற்படுற சன்டான்லாம் குறையும். முகத்துல அதிகமா எண்ணெய் வழியறதும் கட்டுப்படும். இதனால முகப்பருக்களும் வராது. வறண்டு போன சருமத்தை மிருதுவா வச்சுக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கும். இந்த டிராகன் பழமானது செரிமான குறைபாடு, மலச்சிக்கல் போன்ற எல்லா விதமான வயிறு சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்த உதவும். மலச்சிக்கல் பிரச்சனையால அவதிப்படும் மக்கள் நார்ச்சத்து நீர்ச்சத்து நிறைந்த இந்த டிராகன் பழத்தை அவசியமா சாப்பிட்டு வரணும். டிராகன் பழத்துல உள்ள இந்த சத்துக்கள் செரிமான கோளாறை சீர் செஞ்சு மலம் எளிதா வெளியேற உதவியா இருக்கும். மேலும் எரிச்சல் கொண்ட குடல் நோய்கள்லாம் இதனால குணமடையுது. ஆர்த்ரிட்டிஸ் என்பது எலும்பு மூட்டுகளில் ஏற்படுற நோய். இந்த நோயானது எலும்பு மூட்டுகளில் தீவிரமான வலியை ஏற்படுத்தும். மேலும் எரிச்சல் போன்ற உணர்வு, நகர முடியாத தன்மை, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்த அவ்வப்போது டிராகன் பழம் சாப்பிட்டு வர ஆர்த்ரிட்டிஸ் நோயை எளிதாக சரி செய்ய இயலும். டிராகன் பழத்துல அதிக அளவு காணப்படுவது வைட்டமின் சி சத்து. இந்த வைட்டமின் சி சத்து தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். மேலும் இந்த பழத்துல காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள் மற்றும் தாது சத்துக்களான நியாசின், வைட்டமின் B1, பைட்டோ ஆல்பமின், கால்சியம், பாஸ்பரஸ், அயன் போன்றவை நோய் தொற்றை ஏற்படுத்தும் பாக்டீரியா கிருமிகளை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டதா இருக்கு. கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக தங்கள் உணவில் டிராகன் பழத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். இப்பழத்தில் இருக்க இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்திக்கு உதவியா இருக்கும். பல பெண்களுக்கு நிறை மாதத்தில் ஏற்படும் இரத்த சோகை பிரச்சனையை போக்க இப்பழம் உட்கொள்வது மூலம் சரி செய்ய முடியும். மேலும் இப்பழத்தில் உள்ள கார்போஹைட்ரேட் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆற்றல் அளிக்க உதவுது. கருவில் இருக்க குழந்தைக்கு தேவையான ஃபோலேட் சத்து, ஆக்சிஜன், பிற ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்ல தேவையான இரும்பு சத்து இந்த பழத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டைம்ல ஏற்படுற செரிமான சிக்கலையும் மலச்சிக்கலையும் எளிதில் போக்க இந்த பழம் உதவியா இருக்கும். டிராகன் பழம் அதிக அளவு கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டது. ஆகவே இது எலும்புகள் மற்றும் பற்களை பலப்படுத்த உதவும். கால்சியம் நிறைந்த உணவுகளை உட்கொண்டு வந்தால் எவ்வித பல் குறைபாடுகளும் ஏற்படாது. மேலும் இப்பழம் எலும்புகளின் அடர்த்தியை மற்றும் வேர்ப்பகுதியின் எடையை அதிகரித்து எலும்புகளை பலப்படுத்தும். டெங்கு போன்ற நோய் தொற்றுகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் குணமடைய அதிக காலம் ஆகும். ஒரு சாதாரண மனிதனுடைய உடல்ல பிளேட்லெட்டுகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு மைக்ரோ லிட்டருக்கும் 1.5 to 4 லட்சம் அளவுல இருக்கும். ஆனா டெங்கு நோயாளிகளுக்கு வெறும் 10,000 பிளேட்லெட்டுகள் மட்டுமே இருக்கும். இந்த குறைபாடை நம்ம சரி செய்யலன்னா அது இரத்த கசிவு நோயை கூட ஏற்படுத்தலாம். ஆனா டெங்கு நோயாளிகள் டிராகன் பழத்தை உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா பிளேட்லெட்டுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். மேலும் இப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் டெங்கு போன்ற நோய் தொற்றுகளையும் சரி செய்யும். டிராகன் பழத்துல சில முக்கியமான புரோட்டீன் என்சைம்கள்லாம் இருக்கு. இது உடல்ல உள்ள செல்களை புதுப்பிக்க செய்யும். செல்கள்ல ஏற்பட்டிருக்க டேமேஜையும் பழுதுபார்க்கும். முக்கியமா இந்த சத்துக்கள் எரிந்த உடல் காயங்கள், அடிப்பட்ட புண்கள் எல்லாம் குணப்படுத்தும். மூச்சுக்குழாய் கோளாறுகள்னால ஏற்படுற ஆஸ்துமா, இருமல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்த டிராகன் பழம் உதவியா இருக்கும். மூச்சுக்குழாய் பிரச்சனையை போக்க வைட்டமின் சி சத்து ரொம்பவே அவசியம். டிராகன் பழத்துல வைட்டமின் சி சத்து அதிகம் இருப்பதனால இது மூச்சுக்குழாய் கோளாறுகளை குணப்படுத்த உதவுது. பொதுவாக அனிமியாங்கிறது பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படும். ரத்த சோகை ஏற்பட்டுச்சுன்னா அலட்சியமா இருக்காம சீக்கிரமா அதுக்கு சிகிச்சை எடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அது சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடும். அனிமியாவை குணப்படுத்த டிராகன் பழம் ஒரு அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம். இதுல இருக்க அயன் அன்றாடம் நம்ம உடலுக்கு தேவைப்படும் இரும்பு சத்துல 8% வழங்குது. ஸோ அனிமியா இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த பழத்தையும் உங்க உணவுகள்ல சேர்த்துக்கோங்க. சிலருக்கு எப்பவுமே பசியே இருக்காது. இது உடல்ல சில நோய்கள் ஏற்பட்டிருப்பதை குறிக்கும். இரத்த சோகை போன்ற நோய்கள் உடல்ல இருந்தாலே பசி உணர்வை அழிச்சிடும். பசி உணர்வை ஏற்படாமல் தவிக்கும் மக்களுக்கு டிராகன் பழம் கை கொடுக்கும். ஏன்னா டிராகன் பழம் வயிறு சார்ந்த எல்லா பிரச்சனைகளையுமே போக்கக்கூடியது. ஸோ பசியே எடுக்கலன்னு சொல்றவங்க அடிக்கடி டிராகன் பழத்தை சாப்பிட்டு வாங்க. கண் நரம்புகளை ஏற்படுற வலி, பார்வை குறைபாடு, இது போன்ற பிரச்சனைகளை போக்க டிராகன் பழம் உதவும். இப்பழம் கண்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துது. இதுக்கு முக்கிய காரணம் இந்த பழத்துல உள்ள பீட்டா கேரோட்டின் மற்றும் அத்தியாவசிய பிற ஊட்டச்சத்துக்கள் தான். இப்பழத்துல உள்ள சத்துக்கள் கண்களை காத்து கேட்ராக்ட் போன்ற நோய் மற்றும் மேக்குலர் டீஜெனரேஷன் போன்ற கண் தொடர்பான நோய் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்குது.
ஒட்டுமொத்த மனித உடலுடைய இயக்கமும் மூளையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. உடல்ல உள்ள உறுப்புகள் சரியா இயங்கணும்னா உறுப்புகளுக்கு தேவையான அளவு ஓய்வு இருக்கணும். டிராகன் பழத்துல நம்ம உடலுக்கு தேவையான இரத்த அணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கும் திறன் இருக்கு. மேலும் இதுல இருக்க வைட்டமின்கள், கனிம சத்துக்கள்லாம் மூளையில எதுவும் சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கும். மேலும் இந்த ஊட்டச்சத்துக்கள் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக இயக்க வைக்கும். மூளையும் சுறுசுறுப்பா இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிராகன் பழத்தில் இருக்க எண்ணற்ற பயன்களையும் மற்றும் நன்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.